பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகா பெரியவா சரணம். हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் இந்த புனிதமான அற்புதமான காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. நம்ம முக்கியமா இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி மாமா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கா சவிதா. சரி. இப்ப மாமாவோட அப்பாயின்மெண்ட்ஸ் பேசுறதுக்கு வாங்குறவா நிறைய பேர் இருக்கா. ஏன்னா ஆமா. இப்போ மணிகண்டன் சார் போனா, சுவாமிநாதன் சார் அவெல்லாம் இன்னும் இதுல கூட போனேன்னா, சிவன் சார் போனான்னா எல்லாருமே கேட்பா, எனக்கு வந்து மாமாவை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்பா. ஸோ அப்படி கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, அவளுக்கு அந்த ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் லிங்க் கொடுக்குறோம். See, the online appointment link ஓட அட்வான்டேஜ் என்னன்னா, யூ சூஸ் த டே அண்ட் டைம் தட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. உங்களுக்கு ஏற்ப இருக்கும் ஒரு நாளையும் டைமையும் நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். அது ஓகே. வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த டைம் சூட் ஆகாது மேம், நாங்க வேற இடத்துல இருந்து வரணும், எங்களுக்கு வரத்துக்கே 12 மணி ஆயிடும் அப்படின்னு சொன்னோம்னா we have to reschedule. ஸோ இந்த ஆன்லைன்ல கொடுக்கறதுல என்னன்னா, நீங்க என்ன தேதியில வரணும், ஏன்னா ஆன்லைன் எடுக்கும்போதே அவைலபிள் டேட்ஸ் அது காமிக்கிறது. அந்த டேட்ல என்ன டைம்ல வரணும் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் சோ கன்வீனியன்ட். உடனே நீங்க பதிவு பண்ண அந்த இமெயில் ஐடிக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடுறது. ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு கம் அண்ட் டேக் த அப்பாயின்மெண்ட். அந்த அப்பாயின்மெண்ட் ரீசனே என்னன்னா, மாமாவோட நீங்க பேசும்பொழுது உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டுங்கிற கான்செப்டே கொண்டு வந்தா. ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் தட் ஒன் ஆன் ஒன் டைம் வித் மாமா. அதுக்காக தான் அதை வந்து கொடுத்தா. இது வந்து ஒரு அட்வான்டேஜா இருந்தாலும் சில சீனியர் சிட்டிசன்ஸ் ஆமா. அவளுக்கு வந்து தேர் நாட் வெரி டெக்னாலஜி சாவி, ரொம்ப எங்களுக்கு வந்து டெக்னாலஜி தெரியாது அப்படிங்கிறவாள்லாம் வந்து, மாமி எங்களுக்கு வந்து இதெல்லாம் போட தெரியலையே மாமி. ஏன்னா நம்ம சரணாலயத்துக்கு வந்தேன்னா அங்க ஒரு கியூஆர் கோட் இருக்கு, அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்பாயின்மெண்ட் லிங்க் போயிடும். ஆனா அவ என்ன சொல்லுவா, மாமி எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவா. சொல்லும்பொழுது நம்மளுக்கு அவளுக்கு எப்படி உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும். அவளுக்கு ஓகே. எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சரணாலயத்திலேயே வந்து கேட்கிறவாளுக்கு நாங்க அங்கேயே இருந்து அவளோட அந்த லிங்க்ல அவா டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி, அவா ஃபோன் நம்பர், அவா இமெயில் ஐடியை வாங்கி அவளோட மொபைல்லயே அவளுக்கு பண்ணி கொடுத்துடுறோம் இல்லையா? ஆமா ஆமா. ஏன்னா அவளுக்கு தெரியல. ஏன்னா சிலாத்துல வந்து குழந்தைகளோ இல்ல அவ பேரன் பேத்திகளோ பக்கத்தாத்து குழந்தையோ யாரோ அவளுக்கு யாரோட நல்ல சாகியமா இருக்கோ அவட்ட அவ பண்ணிடுறா. சில பேருக்கு என்னன்னா, இத போய் கொடுக்கணும்னு தோணுறது இல்ல. நான் வந்து பார்க்கணும்னு தோன்றது, யார்ட்டும் சொல்லல மாமி அண்ட் ஒரு எனக்கு இந்த சிலர் புக். மொபைல் போனையும் வச்சுட்டு சௌமியா சரணாலயத்துக்கு நேர்ல வந்து எங்களுக்கு இதுல பண்ணி கொடுங்க அப்படிம்பா, எங்களுக்கு ஆமா இது பண்ண தெரியாது அப்படின்னு. ஆமா ஆமா. சோ அப்படி சொல்லும்போது இன்னைக்கு மாமா அதுதான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வரும்பொழுது எங்களால பண்ண முடியல அப்படின்னு சொன்னவாளுக்கு நீங்க உஷாவை, ஏன்னா உஷா தான் அப்பாயின்மெண்ட் பாத்துக்கிறா, உஷா ஆமா. ரகுநாதன் தான் அப்பாயின்மெண்ட் பாத்துக்கிறா மாமாவோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம். சோ நீங்க உஷா ரகுநாதனை ரீச் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸை நீங்க உங்க போன்ல இருந்து பதிவு பண்றதுக்கு எப்படிங்கிறத உஷா வில் கைட் யூ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே. சோ நீங்க வந்து என்னால முடியல அதனால நான் வந்து அப்பாயின்மெண்ட் போடல அப்படிங்கிறது இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது மாமாவோட பாயிண்ட் அவளுக்கு. பிகாஸ் டெக்னாலஜி ஷுட் பி ஒன்லி அன் எனேபிளர், இட் ஷுட் நாட் பி அ ஷோ ஸ்டாப்பர். ஓகே. அதனால ஓகே. வந்து என்னால போட முடியலன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து இதெல்லாம் எனேபிள் கொஞ்சம் பண்ணுது. ஃபீட்பேக் வந்தது இல்லையா நமக்கு. ஸோ ம். பேஸ்ட் ஆமா ஆன் தட் மாமா இதெல்லாம் சௌமியாட்ட சொல்லி பேச சொல்லியிருக்கா. ஆமா ஆமா. So, நம்மளுக்கு யாருக்காவது அந்த மாதிரி எனக்கு போட வரல அப்படின்னா நீங்க வந்து இம்மீடியட்டா உஷாவோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலன்னா இல்ல வாட்ஸ்அப் அமிச்சோம்னா, ஃபோன் பண்ணா சம்டைம்ஸ் ஷி நாட் பி ஏபிள் டு பிக் அப். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, ஃபோன் பண்ணா பக்கத்திலே இருப்போம் நம்ம எடுக்கிறதுக்கு, சில சமயம் முடியாது, பல சமயத்துல முடிய முடிய மாட்டேங்குது. மாட்டேங்குது. அப்போ வந்து அவ நீங்க வாட்ஸ்அப் போட்டேன்னா மெசேஜ் ஷி வில் அனுப்பிட்டு கால் யூ ஆமா. பேக் அண்ட் ஹெல்ப் யூ. ஏன்னா ஐடியாவே என்னன்னா, எவ்வளவு பேர் மாமாவை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாளோ அத்தனை பேர் மாமாவை பார்த்து பெரியவாளுடைய அனுகிரகம் அவளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான் இத்தனை பிரயத்தனமே. அதனால மாமா வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. நீங்க சரணாலயத்துக்கே வந்தேன்னாலும் சரணாலயத்துல இருக்க வாலண்டியர்ஸ் கைங்கரியம் பண்றவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்பாயின்மெண்ட்ஸ் போடுறதுக்கு. நீங்க ஆன்லைன்ல இருந்து புக் பண்ணிக்க முடியும்னா நீங்க டைரக்டா புக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு முடியல அப்படின்னாலும் நீங்க உஷாவோட நம்பரோ இல்ல என் நம்பர் வச்சிருக்கேன், சவிதா நம்பர் வச்சிருக்கேன்னா கூட நீங்க நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா நாங்க உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸோ கொடுப்போம். உஷா இஸ் டூயிங் த அப்பாயின்மெண்ட், ஸோ ஷீல் பி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆமா, அவ கண்டிப்பா. வந்து எல்லாமே நம்மளுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி எதையுமே கொடுப்பா. ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால எனக்கு டெக்னாலஜி தெரியல, அதனால நான் மாமாவை பார்க்கல அப்படின்ற ஒரு இது இருக்கக்கூடாது, ஒரு சிச்சுவேஷன் ஹேர்டில், ஒரு யாரும், ஆமா. முட்டுக்கட்டை வந்து அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சரி. வந்து மாமாவுடைய ஆசை. அதனால இன்னைக்கு இதை பிரத்யேகமா எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. ஸோ மாமா கிட்ட பேசும்போது சரிதா, ஆ, போன்ல கால்ஸ் எடுத்துக்கிறவாளும் சரி இருக்கா, நேரா வந்து பேசுறவாளும் இருக்கா. ஸோ ஆமா. போன்ல பேசுறவாளுக்கு தனி அப்பாயின்மெண்ட் லிங்க் இருக்கு, சரி. நேரா வந்து பேசுறவாளுக்கு தனி அதுக்கு அப்பாயின்மெண்ட் தனி லிங்க், லிங்க் இருக்கு. ஆமா. தனி லிங்க் இருக்கு. ஸோ நீங்க அந்த லிங்கை கொடுத்தாங்கன்னா நீங்க அதுல போய் உங்களுக்கு என்ன தேதி என்ன டைம் சூட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அது பிளாக் ஆயிடும் உங்களுக்காக வேண்டி. அந்த பிளாக் பண்ண டைம்ல யூ கேன் ஹாவ் அ ஒன்-ஆன்-ஒன் கான்வர்சேஷன் வித் மாமா, போர் யோர் ஹார்ட் அவுட் அண்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன். நம்மளுக்கு ஒரு நிம்மதி, மாமாட்ட எல்லாத்தையும் கண்டிப்பா. கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஆமா. நிம்மதி. ஸோ அது அவசியம் கிடைக்கும். அதுக்கு நாங்க கைங்கரியம் பண்றவா எந்த விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணமோ அதுக்கு வி ஆர் தேர் டு சப்போர்ட் த டிவோட்டிஸ். டிவோட்டிஸை ஓகே. சப்போர்ட் பண்ணதுக்கு தான் கைங்கரியம் டீமே இருக்கு. நாம எல்லாருமே உங்களுக்கு அதை செய்யும். சரி. ஓகே. சோ ஓகே, நவ் இது வந்து ரொம்ப கிளியரா நீங்க சொல்லிட்டு இப்ப அந்த நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இது அனௌன்ஸ்மெண்ட் ஆமா அது ஒரு. சரிதா. இந்த சரணாலய சிந்தனைகள் அப்படிங்கிறது வந்து ஆமா. மாமா வந்து ஆமா. அந்த பீக்கா இருந்த போது, கோவிட் கொரோனா 2020. பீக்கா இருந்த ஆமா. சமயத்துல, ஆமா ம். மாமா வந்து ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் காலையில எழுந்து இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து தேவையில்லாத ஐட்டம்ஸை ஃபீட் பண்ணிக்கிறான் மனசு. மாமா சொல்லுவா, உனக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் பார்த்தனா மனசு நிம்மதியா இருக்கும். இந்த கூகுள் காமிக்கிறது, இன்ஸ்டாகிராம் காமிக்கிறது, ஃபேஸ்புக் காமிக்கிறதுன்னு எல்லாத்தையும் பார்க்க போனா உன் மனசு எப்பயுமே ஒரு குழப்பமான நிலைமையில தான் இருக்கும். அதுக்கு நீதான் காரணமே தவிர ஃபேஸ்புக் காரணமோ இன்ஸ்டாகிராம் காரணமோ கிடையாது. ஏன்னா நீங்க போய் வேண்டியது வேண்டாது எல்லாத்துக்குமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுறோம். அது வந்து குவியறது நம்ம கிட்ட. சோ அப்ப மாமா வந்து நல்ல விஷயங்கள் காலையில கேட்டுட்டு, கேட்டது மட்டும் அல்லாம அதை மனசுல வாங்கிண்டு அதை நம்ம எப்படி பிரயோகப்படுத்தணும் நடைமுறையில அப்படிங்கறதா முக்கியம். மாமா சொல்லுவா, அதாவது கேட்டுக்கிறது ஈஸி, பிலாசபி பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதை எவ்ரிடே பிரயோகப்படுத்துறதுங்கிறது வந்து இட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். அது வந்து பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் அதை நம்மளால பிரயோகப்படுத்த முடியும். நிச்சயமா. இந்த பிரயோகப்படுத்தணுங்கிற ஒரு அபிலாஷம் இருக்கணும், நம்மளுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அபிலாஷம் இருக்கணும். அதுதான் மாமா சொல்வா, இந்த மாதிரி ப்ரேயர் இஸ் நாட் கன்வீனியன்ஸ், இட்ஸ் அ கன்விக்ஷன் அப்படின்பா. கன்விக்ஷன். உனக்கு வேண்டது, ஆமா உன்னோட கன்வீனியன்ஸ்க்காக ப்ரேயர் கிடையாது, பகவானுக்காக நேசிச்சு அவரை பிரார்த்தனை பண்றதுங்கிறது ஒரு சங்கல்பம், கன்விக்ஷன் அப்படின்னு அழகா சொல்லுவார். இந்த சரணாலய சிந்தனைகள் புஸ்தகமாவும் வந்திருக்கு இல்லையா சவிதா, சரணாலய ஆமா. சிந்தனைகள் ஆமா, கண்டிப்பா. அது வந்து நிறைய யூடியூப்ல ஆடியோலயும் நிறைய இருக்கு, புக்ஸாவும் இருக்கு. ஆமா நீங்க நிறைய படிச்சிருக்கேன் இல்லையா சவிதா, நிறைய ஆமா. வாசிச்சிருக்கேன் மாமாவோடைய வேர்ட்ஸ்க்கு. யூ ஆர் த வாய்ஸ் ஆஃப் மாமாஸ் கண்டிப்பா. அது வேர்ட்ஸ். வந்து மாமா இட்ஸ் வந்து நாட், மாமாவோட வேர்ட்ஸ் எல்லாம் ரிவிஷன் ப்ரூஃப் ரீட் பண்ணி பண்ணி 2 3 தடவை பார்த்து பார்த்து. சோ அமேசிங். அது அந்த அந்த என்ன மீனிங் கன்வே பண்றதோ அதை உங்க வாய்ஸ்ல கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் சவிதா. ஏன்னா வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா அவர் என்ன நுணுக்கமா உள்ள போறார். மாமா சொல்லுவா, தெய்வத்தின் குரல் நீ தினமும் படிச்சுன்னா சர்ஃபேஸ்ல படிச்சிடும், உள்ள போனா உள்ள போனா உள்ள போனாதான் அந்த அர்த்தம் அந்த என்னன்றது ஃபர்ஸ்ட் புரியும். பேஜ்ல அதை இருந்து அடுத்த பேஜுக்கு போக மனசு வராது. ஆனா அடுத்த பேஜ்ல என்ன இருக்கும்னு அடிச்சுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டும் வந்து தெய்வத்தின் குரல்னா அது தெய்வத்தின் குரல் தான். ஆமா ஆமா அந்த மாதிரி அதோட ஒன்றி படிச்சு, ஒன்றி படிப்பதோடு மட்டுமல்லாமல் மறுபடியும் மறுபடியும் படிக்க வேண்டும், மறுபடியும் மறுபடியும் நல்ல சிந்தனைகளை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் மனசுக்குள்ள எப்படியாவது இந்த நல்ல விஷயங்கள் நம்ம கல்லு போல இருக்க இந்த மனசுல இடிச்சு இடிச்சு அது உள்ள போறதுக்கான சான்ஸே இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளோட மாமா சொல்லுவோம், உன்னோட சிந்தனைகளும் உன்னோட ஈகோவும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கே, போய் அதெல்லாம் உட்காந்து. தளர்த்திட்டு தானே உள்ள போகணும். அப்ப இந்த நற்சிந்தனைகளை நம்ம தினமும் கேட்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா ஒரு ஆசை சவிதா. மாமா எழுதுகின்ற இந்த சரணாலய சிந்தனைகளை மாமாவின் குரலிலேயே கேட்டால் அற்புதமாக இருக்குமே.
சவிதா, நீங்க ரொம்ப அழகா படிக்கிறீங்க. அது வந்து நோ டவுட் அபவுட் இட். ஓகே, நீங்க வந்து ஐ திங்க் 2019 2018ல இருந்து மாமாவுடைய ஆமா வார்த்தைகளுக்கு நீங்க தான் குரல். ஆமா ஆமா நான் உங்கள் சவிதா முரளிதரன் அப்படின்னு சொல்லி நீங்க வாசிச்சாத விஷயமே இல்லை. அவ்வளோ படிச்சிருக்கேள் நீங்க. கண்டிப்பா. இருந்தாலும் ஒரு அபிலாஷை, இருந்தாலும் ஒரு நப்பாசனே வச்சுக்கோங்களேன். மாமாவே மாமாவோட படிச்சு. குரல்லே கேட்கணும். ஆமா. அது ஏதாவது போய் மேஜிக் பண்ணுமா? ஏதாவது பண்ணுமா? நம்மளுக்குள்ள அந்த நெருடலை கொடுத்து நம்மளுக்கு அது ஒரு நல்ல சிந்தனையை நம்மளுக்குள்ள பயிர் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு நம்மளுக்கு. அதை நம்ம நிறைய நாளா மாமா கிட்ட சொல்லியிருக்கோம். மாமா நீங்களே சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். மாமா சொல்லுவா, எனக்கு இந்த பக்கவாதம் வந்ததுனால வார்த்தைகள்லாம் ஸ்லரிஷா எடுத்து எனக்கு சரியா சம்டைம்ஸ் படிக்க வரல, அதனால நான் வந்து சவிதாவை படிக்க சொல்றேன் அப்படின்ட்டு. என்னவோ தெரியல, எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இன்று மாமா சொன்ன தகவல் பக்தர்களுக்காக வேண்டி, பெரியவா பக்தர்களுக்காக வேண்டி இந்த சரணாலய சிந்தனைகளை நானே என் குரலிலே பதிவு செய்ய இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. தட் எத்தனையோ பேருக்கு மாமாவோட குரலே கேட்டது இல்ல சவிதா, குரு பூஜை பண்றவங்க. கண்டிப்பா. நம்ம தான் மாமாவோட வாய்ஸ். எனக்கு ஆமா. அப்படியே கண்ணுல ஜலமா வரும். சில கோயில்கள்ல போகும்போது மாமி அப்படின்னு வருவா. நம்ம கொச்சின்ல நடந்ததே, அவளுக்கு மாமா பக்கத்துல இருக்கானே தெரியாது. தெரியாது. சவிதா ஆமா. மாமி சௌமியா மாமின்னு வந்தா, அப்பா நீங்க வேண்ட ஜிஆர் மாமா பெரியவா பக்தர் அங்க நிக்கிறா பாருங்க அப்படின்னு. ஓ அதானா அப்படின்னு. கும்பகோணத்துல ஒரு டிவோட்டி வந்து எங்க ஆத்துல கூட்டின்டே வரமாட்டேங்கிறா சென்னைக்கு. எனக்கு தெரியவே இல்லை மேம், உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அதை விட டபுள் சந்தோஷம் இருக்கு பாரு, அங்க வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதா மாமானவன. அடுத்த அதே செகண்ட் மாதிரி இங்கிட்ட ஓடி போயிருக்கான். காலடியில காலடியில காலடியில, காலடியில நிறைய இடத்துல, நிறைய இடத்துல. சோ மாமாவுடைய போட்டோ எனிவே எங்கேயும் பதிவு கிடையாது, வீடியோவும் இன்னும் இந்த கிடையாது. ஆனா மாமாவுடைய மாமா பிக்சர்ஸ்க்கும் வீடியோக்கும் இன்னும் உத்தரவு வரல ஆமா, பெரியவா கிட்ட. அந்த தெய்வீக குரலின் அறிமுகம், மாமாவுடைய குரல் பெரிவாளுடைய அனுகிரகத்துடன் அறிமுகமாகி நமக்கு ஆன்மீக பயணத்திலே செய்ய வேண்டிய தூண்டுதல்களையும், நம்மளுக்கு எப்படியெல்லாம் பெரிவா பாதையில ஆசிண்டு போனோமோ அதை செய்யக்கூடிய ஒரு தாக்கம் இருக்கணும் மாமா இல்லையா ஸ்வேதா? அந்த யூ ஷுட் ஹாவ் தட் பர்னிங் டிசையர். பெரிவா பெரிவா பெரிவாங்கிற ஒரு டிசையர் இருக்கணும் அப்படின்பா மாமா. நீ ஏதோ ஒரு காரியத்துக்காக பண்ற, அது ரைட், அது தாண்டி அது வந்து உனக்கு வந்து அது வந்து ஒரு டிசைரா ஆயிடும் உனக்குள்ள. அது எப்பயுமே ஒரு மந்திரமா போயிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அது ஒரு மந்திரமா போக முடியும்னா இந்த மாதிரி பெரியவா பக்தாள் வந்து எப்படி அதை கொண்டு வந்திருக்கா? அவர் சொல்லுவார் இல்லையா, நான் வந்து ஹம், எல்லாருடைய இதையும் கேட்பேன். ஓரிக்கை மணிமாமா அது கேட்பேன், சுவாமிநாதன் கேட்பேன், இந்திரா சௌந்தரராஜன் கேட்பேன், கணேச சர்மா கேட்பேன். கேட்டு கேட்டு கேட்டுதான் பெரியவா மேல பக்தியில இருந்து ஒரு பித்தன் அப்படி நான் மாறினதுக்கு காரணமே அவள்லாம் தான் மாமா. ஒரு கிராட்டிடியூடோ எப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சொல்லிண்டே இருக்கா. சோ ஆமா, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிரதோஷ மாமாவோட கதை தெரியலன்னா பெரியவாளை இப்படி எல்லாம் பார்க்க முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாம போயிருக்கோம் சவிதா இல்லையா? கண்டிப்பா. சோ அந்த நிச்சயமா. மாதிரி நம்ம மாமா வந்து பெரியவாளை எப்படி எல்லாம் கொண்டாடுறா. லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ற எவ்ரிடே ப்ராப்ளம், எவ்ரிடே சேலஞ்ச், எவ்ரிடே நம்மளுக்குள்ள இருக்க இந்த போராட்டங்கள். ஏன்னா லைஃப்னா அதை ஃபேஸ் பண்ணி அந்த போராட்டங்கள், அதை நம்ம இஃப் யூ ஹாவ் டு என்டியூர் அண்ட் கிராஸ் இட், நம்மளுக்கு கண்டிப்பா. ஒரு ஊன்றுகோல் தேவை. அது சரணாலய சிந்தனைகள், மகா பெரியவாளுடைய வாக்கு, அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமா வந்து இதை பதிவு பண்றேன்னு இருக்கா. என்னில இருந்து பதிவு பண்றா. வாரத்துல எத்தனை முறை வரும், ஒரு முறையா, ரெண்டு முறையா, அது எல்லாமே மாமாவுடைய டைம் பொறுத்து அது எல்லாமே வரும். ஆனா நீங்க ஈகரா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்ல முடியும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல செய்திகள் கிடைக்கும் பொழுது நம்ம எப்பயுமே நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அட்டி அழைங்கோ அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஆனா நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது ஒருவேளை அதை சொன்னாதான் அவ செய்வாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள தோன்றது சவிதா. அதனால நீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு மாமாவோட வீடியோஸ் எல்லாமே அங்க நம்மளுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ஷார்ட்ஸ் தினம் வருது. இது எல்லாமே பார்த்து அந்த சரணாலய சிந்தனைகள், நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும், doesn't matter wherever you are, in whichever part of the world, பெரியவா நம்ம கூட வரா அப்படின்ட்டு மாமா சொல்லுவா, பெரியவாளை கெட்டிமா பிடிச்சுக்கோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த பெரியவாளை பாதத்தை கெட்டிமா பிடிச்சுண்டு நம்ம போறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய மாமா இந்த விஷயம். ஏன்னா அவருக்கு இருக்க வேலைகள் இவ்வளவு சவிதா.
ஃபார் ஹிம் டு கமிட் தட் ஹி பிரம்மாண்டம். வில் டூ பெரிய விஷயம் தான். இது இப்படி இந்த பண்ண விஷயம் அவ போறாருன்னு எனக்கு வந்து தெரியல. மாமா சொன்னதே வந்து நம்மளால நம்ப முடியல. ஆமா மாமாக்கு ஆமா. எங்க டைம் இருக்கும், எப்படி மாமாவால பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிச்சோம் இல்லையா? அந்த கேள்வியை கேட்க தைரியமே இல்லையே. இல்லையே, எப்படி நமக்குள்ளதான் மாமா பேசிக்க பண்ண போறேன்னு முடியும். கேள்வியே கேட்கல. ஓகே மாமா பண்ணலாம், பிரிவா அனுகிரகம் பண்ணுங்க மாமா. ஏன்னா அத்தனையும் பிரிவா ஆனா அனுகிரகத்துல இது தானே அவர் அவ்வளோ ஒரு சாதிச்சார். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க சௌமியா சொல்ற மாதிரி எத்தனை தடவை டிவோட்டிஸ் மாமாவோட குரலே கேட்டதில்ல, மாமாவை கேட்டது நேர்ல பார்த்ததில்லைன்னு சொல்ற அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த ஒரு பெரிய வரம் தான் இது. ஏன்னா அது ஒரு தவம்னா தவமா தவம் இருந்து பெரியவாளோட வார்த்தைகளை மாமா மூலமா வந்த விஷயங்கள். அதனால அது மாமாவோட குரல்லே வருதுங்கிறது வந்து அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். We are all so blessed and eagerly looking forward. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வாழ்க்கையில இருக்க சுச்சுவேஷன் இஸ் சோ யூனிக் ஃபார் எவ்ரிபடி வித். ஆமா, உங்களுடைய வாழ்க்கை என்னோட வாழ்க்கை கிடையாது. ஆமா. எல்லாருக்கும் வேற வேற சுச்சுவேஷன் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கவலைகள் ஒன்றாக இருந்தாலும் அது நிகழக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து வேற 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 இருக்கு. வேற தான். நம்மளை எடுத்துக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் நம்மளுக்கு வேற வேற இருக்கு. அதுக்குதான் மாமா சொல்வா ஒரே அதுவும் விஷயம் மாமா பெரியவா மாதிரி ஒரு ஒரு அற்புத ஆசான், ஒரு கிரேட் டீச்சர் அவருடைய குரல்ல சொல்றச்ச அது கேட்கிற ஒவ்வொரு டிவோட்டிக்கும் இது எனக்காகவே மாமா சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த ஒரு பர்சனல் கம்யூனியன், அந்த அத கனெக்ட் வரும். சொல்லுங்க. சோ அது வந்து நம்ம Absolutely. ஒவ்வொருத்தருமே வந்து வி ஷுட் என்ஜாய் தட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் Absolutely. தட். Absolutely. I think, like any other devotee, we both of us are very, very eagerly excited to watch this from Mama. உங்களை மாதிரியே எங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாமாவுடைய இந்த பதிவுகள், குரல் பதிவு நம்மளுக்கு கிடைக்கும் என்று கேளுங்கோ. அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்கோ. மாமாவை எவ்வளோ பேர் பார்க்குறேனோ, எவ்வளோ பேர் கனெக்ட் பண்ண முடியுமோ அதுதான் வந்து நம்மளுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த பணியில தான் நாங்க இருக்கோம். அண்ட் அதனால மாமா வாட் இஸ் த எவர் ஹெல்ப் யூ நீட் ஹாப்பியஸ்ட் டு டு. வென் ஹி இஸ் கனெக்டட் வித் ஆமா டிவோட்டிஸ். ஆமா. நீங்க அந்த 10 நிமிஷம் ஆயிடுத்துன்னு சொன்னா அவருக்கு எப்படி கோவம் வரும் இல்லையா சரிதா? நமக்கு என்னன்னா பின்னாடி இன்னும் ஒரு 7 அப்போ டிவோட்டிஸ் இருப்பா, இன்னும் 8 அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குமே அப்படின்னு கேட்டா இருமா அப்படிம்பார். இருமா. இல்லைன்னா நம்மள நிமிர்ந்து பார்த்தாருனாலே நம்ம கதவு முடிவு உள்ள வந்துடும். அந்த மாதிரி மாமா வந்து டிவோட்டிஸ்க்காக அந்த அவ மனச்சுமையை எடுத்து டிவோட்டிஸ் தான் வைப்பதற்கான எல்லாமே ஒரு. மாமாவோடது. ஆமா The most ஆமா important thing he wants to do is to be in connect with all the devotees all the time. ஆமா சரிதா. So ஸோ இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண இருக்கோம். தொடர்ந்து மாமாவின் பாதையிலே, மகாபரிவாளோட பாதையில போவோம். மாமா காட்டுற வழியில நம்ம மகாபரிவா பாதையில தொடர்ந்து பயணம் பண்ணுவோம் சரிதா. பெரியவா சரணம். அற்புத ஆசான் ஜே.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.